உறவுகளே வணக்கம் வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவும் சூப்பராக டேஸ்டியாக காரசாரமாக பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் சீரகம் இவ்வளவும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கருக விடாமல் ஒரு 2 நிமிஷம் வறுத்து இதை அரைச்சிக்கலாம். இப்போது இது வறுப்பட்டுடுச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் போதும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பட்டை, ஒரு 3 கிராம்பு, சோம்பு 1/2 டீஸ்பூன் இது சேர்த்து கொஞ்சம் பொடியை விட்டுக்கலாம். அதோட ஒரு 3 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப காரமாலாம் இருக்காது, ஏன்னா நம்ம ஃபுல்லாக தான் போடுறோம், ஒரு வாசனைக்காக தான். இதோட ஒரு 400 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பல்லாரியை விட சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை. அடுத்து சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். இது வந்து மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதோட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக வேணாம். நான் பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன். தண்ணி இல்லாமல் கூட பண்ணலாம், சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, ஆல்ரெடி வறுத்து அரைச்ச பொடியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடியை சேர்த்துட்டு இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வாசனைக்காக தான் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு. அப்படியே அந்த கலர் அவ்வளோ அழகாக இருக்குது. பெப்பரோட கலர் அப்படியே இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you friends.